என்னங்க, மாசம் பிறந்தாலே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் வருதா? கஷ்டப்பட்டு ராப்பகலா உழைச்சு வாங்குற சம்பளம் உங்க கைக்கு வரத்துக்கு முன்னாடியே வட்டி கட்டவே சரியா போயிடுதா? நம்ம வீட்டு விசேஷங்கள்ல மங்களகரமா ஜொலிக்க வேண்டிய நம்ம வீட்டு தங்கம் இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட இருட்டு லாக்கர்ல தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வட்டி மட்டும் தூங்காம பெத்த புள்ளைய விட வேகமா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கடனை நான் எப்ப அடைக்க போறேன்? என் காலத்துல இந்த நகைய திருப்புவேனா இல்ல இது மூழ்கிடுமா? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தூக்கத்தை கெடுக்காம இருக்காது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை உங்க சம்பளத்துல இல்ல, நாம கடனை அணுகுற முறையில தான் இருக்கு. இது வெறும் ராம் மீனா குடும்பத்தோட கதை மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற பல நடுத்தர வர்க்க குடும்பத்தோட நிதர்சனம். இந்த வீடியோவோட கடைசியில குறைந்த சம்பளத்துல இருந்துகிட்டே உங்களோட லட்சக்கணக்கான நகைக்கடனை அசால்ட்டா அடைத்து ஒரு மேஜிக் ஃபார்முலா காத்துட்டு இருக்கு. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா அடுத்த 6 மாசத்துல உங்க நகையில ஒரு பாதியாவது உங்க பீரோக்கு வந்துடும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க இப்போ நகைக்கடன் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மாசம் எவ்வளவு வட்டி கட்டுறீங்க? 1000 ரூபாயா, 5000 ரூபாயா, இல்ல 10,000 ரூபாய்க்கும் மேலையா? தயங்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க சுமை எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அதை இறக்கி வைக்க என்னால உதவ முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீக்ரெட் 1. ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜி. ராமுக்கு 25,000 ரூபாய் சம்பளம், ஆனா நகைக்கடன் மட்டும் 5 லட்சம். அவர் பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொல்றாரு, மீனா, 5 லட்சங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குமா? வெறும் வட்டி கட்டவே பாதி சம்பளம் போயிடுது. இத நம்ம ஆயுஸ்ல எப்ப கட்டி முடிக்க போறோம்னு தெரியலையே. நான் சொன்ன முதல் ரகசியம் இதுதான். 5 லட்சத்தை ஒரே கடனா பார்க்காதீங்க. அத 50,000 ரூபாயா 10 சின்ன கடன்களா மனசுல பிரிச்சுக்கோங்க. உங்களால மாசம் ஒரு 1000 ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒதுக்க முடியுமா? அது எப்படி வேலைய செய்யுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு கணக்கு சொல்றேன், கவனிங்க. உங்க கடன் 5 லட்சம். வட்டி உதாரணத்துக்கு 12%. மாசம் 5,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க வழக்கமா பண்றது அந்த 5,000 ரூபாய் வட்டிய மட்டும் கட்டிட்டு வருவீங்க. இதனால 10 வருஷம் ஆனாலும் உங்க கடன் 5 லட்சமாவே தான் இருக்கும். இப்போ அந்த ரகசியம். அதே 5,000 ரூபாய் வட்டியோட சேர்த்து வெறும் 1000 ரூபாய் மட்டும் அசல், அதாவது பிரின்சிபல் தொகையில கட்டுங்க. முதல் மாசம் நீங்க 6,000 ரூபாய் கட்டுறீங்க. 5,000 ரூபாய் வட்டி பிளஸ் 1000 ரூபாய் அசல். இப்போ உங்க கடன் 4,99,000 குறையுது. அடுத்த மாசம் வட்டி 5 லட்சத்துக்கு வராது, 4,99,000 தான் வரும். இப்போ வட்டி ஒரு சின்ன தொகை குறையும். அடுத்த 10 மாசம் நீங்க மாசம் 1000 வீதம் 10,000 ரூபாய் அசல்வே கட்டியிருப்பீங்க. இப்போ உங்க வட்டி கணிசமா குறைய ஆரம்பிக்கும். என்னங்க, வெறும் 1000 ரூபாய் தானேன்னு நினைக்காதீங்க. ஒரு வருஷத்துல உங்க அசல் 12,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். இதனால நீங்க கற்ற வட்டியும் குறையும். அந்த மிச்சமாகும் வட்டி பணத்தையும் திரும்ப அசல்லையே சேர்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்னோபால் மாதிரி வேகமா உருண்டு உங்க பெரிய கடனை சீக்கிரம் கரைச்சிடும். வட்டி 5 லட்சத்துக்கு கணக்கிடப்படுறது குறைஞ்சு அசல் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, இதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மிக முக்கியமான ரகசியம். நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? 5 லட்ச ரூபாயும் மொத்தமா கையில வரும்போதுதான் நான் பேங்க் பக்கமே போவேன்னு பிடிவாதமா காத்திருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மொத்த பணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மாசமும் வட்டிங்கிற ஒரு அரக்கன் உங்க பணத்தை மெல்ல மெல்ல தின்னுட்டு இருக்கான். ராம் கிட்ட நான் சொன்னேன், ராம், 5 லட்சத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் சேருதா, உடனே பேங்க் போங்க. ஒரு மோதிரத்தையோ இல்ல ஒரு சின்ன கம்மலையோ மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ன. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். உங்க மொத்த கடன் ரூபாய் 5 லட்சம், வட்டி 12%, மாச வட்டி ரூபாய் 5,000. உங்ககிட்ட இருக்கிற சேமிப்பு ரூபாய் 20,000. சாதாரணமா நீங்க என்ன நினைப்பீங்க? 20,000 கட்டிட்டு என்ன பிரயோஜனம், இன்னும் 4,80,000 கடன் பாக்கி இருக்குமேன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு சூட்சமம் இருக்கு. 1. நீங்க அந்த 20,000 ரூபாய அசல்ல கட்டுறீங்க. 2. அதோட வட்டி ரூபாய் 1000ன்னு வச்சுப்போம். இந்த ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுப்போம். மொத்தம் ரூபாய் 21,000 ரூபாய் கட்டுறீங்க.
பேங்க்ல இருந்து ஒரு 4 கிராம் மோதிரத்தை மட்டும் ரிலீஸ் பண்றீங்க. இதனால வர்ற லாபம் அசல் குறைப்பு. இப்போ உங்க கடன் ரூபாய் 4,80,000 குறைஞ்சிடுச்சு. வட்டி மிச்சம். அடுத்த மாசத்திலிருந்து நீங்க 5 லட்சத்துக்கு வட்டி கட்ட வேண்டாம். 4,80,000க்கு மட்டும் கட்டினா போதும். ஒரு நகை வீட்டுக்கு வந்துடுச்சுங்கிற அந்த திருப்தி அடுத்த 20,000 ரூபாயை சேர்க்க உங்களுக்கு ஒரு பெரிய வெறியை கொடுக்கும். இதுல 2 வழி இருக்குங்க. 1, தனித்தனி ரசீதுகள், செப்பரேட் ரெசிப்ட்ஸ். நீங்க அடகு வைக்கும்போதே 5 பவுன ஒரே ரசீதா வைக்காம 1 பவுன் 2 பவுன்னு பிரிச்சு வச்சிருந்தா அந்தந்த ரசீதுக்கான அசலையும் வட்டியையும் கட்டி ஈஸியா மீட்டுக்கலாம். 2, ஒரே ரசீதில் பல நகைகள், சிங்கிள் ரெசிப்ட். ஒருவேளை எல்லாம் ஒரே அக்கவுண்ட்ல இருந்தாலும் பயப்படாதீங்க. பெரும்பாலான வங்கிகள்ல பார்ட் ரிலீஸ் வசதி இருக்கு. நீங்க வெச்சிருக்கிற அசல்ல ஒரு பகுதிய மட்டும் கட்டி அதுக்கு ஈடான ஒரு நகைய மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் கவனிங்க. பொதுத்துறை வங்கிகளை விட தனியார் நிறுவனங்கள்ல இந்த வசதி ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால இனிமே அடகு வைக்கும்போதே ஒரே ரசீதா போடாதீங்க, தனித்தனி ரசீதுகளா பிரிச்சு வைங்க. ஸ்பிளிட் இன்வாய்சஸ் அப்படின்னு சொல்லி வைங்க. இது பிற்காலத்துல உங்க வசதிக்கு ஏத்தா மாதிரி ஒவ்வொரு நகையா மீட்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க அடகு ரசீதுல பார்ட் ரிலீஸ் வசதி இருக்கான்னு இதுவரைக்கும் நீங்க பேங்க்ல கேட்டிருக்கீங்களா? இல்ல மொத்த பணத்தையும் கட்டினாதான் நகைய தருவோம்னு உங்க பேங்க்ல சொல்றாங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நண்பர்களே, இப்போ நான் சொல்லப் போற இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க பாவி கடனை அடைச்சதுக்கு சமம். ஏன்னா, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பெரிய பகுதிய நாமளே தன்னார்வ தொண்டு மாதிரி மத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படின்னு தெரியுமா? ராம் கிட்ட நான் கேட்டேன், ராம், உங்க நகையை எங்க அடகு வச்சிருக்கீங்க? அவர் ரொம்ப தயக்கத்தோட சொல்றாரு, அது சார், பக்கத்துல ஒரு அடகு கடை இருக்கு, அங்கதான் சார் வச்சிருக்கேன். அவசரத்துக்கு உடனே காசு கொடுத்துடுறாங்க, அதான் அங்கேயே வச்சுட்டேன். நான் சொன்னேன், தப்பு ராம், அங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. அடகு கடையில அவசரத்துக்கு காசு கிடைக்கும், ஆனா அது உங்க வாழ்க்கையையே அவசரத்துல முடிச்சிரும். இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி கணக்கு போடுறேன். உங்க அசல் தொகை 5 லட்சம் ரூபாய். இது 2 இடத்துலயும் ஒண்ணுதான். அடகு கடையில வட்டி விகிதம் வருஷத்துக்கு 24%, அதாவது மாசம் 2 ரூபாய் வட்டி. அங்க நீங்க கட்டுற மாத வட்டி 10,000 ரூபாய். பேங்க்ல வட்டி, ஆக்ரி லோன், வருஷத்துக்கு வெறும் 9% தான். பேங்க்ல நீங்க கட்ட வேண்டிய மாத வட்டி 3,750 ரூபாய் மட்டும்தான். மாசம் உங்களுக்கு மிச்சமாகிற பணம் 6,250 ரூபாய். ஒரு வருஷத்துல நீங்க சேமிக்கிற மொத்த பணம் 75,000 ரூபாய். கவனிச்சிங்களா? அதே 5 லட்சத்துக்கு ஒரு இடத்துல 10,000 ரூபாய் வட்டி கட்டுறீங்க, ஆனா பேங்க்ல வெறும் 3,750 ரூபாய் தான் கட்டுறீங்க. அப்படின்னா மாசம் உங்களுக்கு 6,250 ரூபாய் மிச்சமானது. ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் உங்க பாக்கெட்லயே நிக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த 75,000 ரூபாய வட்டியா தூக்கி கொடுக்காம அசல்ல, பிரின்சிபல்ல நீங்க கட்டியிருந்தா ஒரே வருஷத்துல உங்க 5 லட்சம் கடன் 4,4 லட்சமா குறைஞ்சிருக்குமே. இன்னும் ஏன் அதிக வட்டி கட்டி உங்க உழைப்பு வீணாக்குறீங்க? அதனால முதல் வேலையா அதிக வட்டி இருக்கிற அடகு கடையில இருந்து நகைய மீட்டு குறைவான வட்டி இருக்கிற பேங்குக்கு மாத்துங்க. இதுக்கு பேங்க்ல டெட் கன்சாலிடேஷன் அல்லது கோல்ட் லோன் டேக் ஓவர் வசதி இருக்கான்னு கேளுங்க. வட்டி குறைய குறைய உங்க கடன் சுமை தானாவே குறையும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க நகைய வச்சிருக்கிற இடத்துல வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி வாங்குறாங்கன்னு என்னைக்காவது கணக்கு போட்டு பாத்திருக்கீங்களா? 12%, 18%, இல்ல 24%? இப்பவே உங்க அடகு ரசீதை எடுத்து பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, ஒரு கடனை அடைக்க நமக்கு தேவையானது கூடுதல் வருமானம் மட்டும் இல்ல, அந்த வருமானத்தை எதுக்காக செலவு பண்றோங்கிற அந்த ஒத்த குறிக்கோள் தான். வட்டிய குறைச்சதுக்கு அப்புறம் அசல எப்படி பந்து மாதிரி உருட்டி தள்ளுறதுன்னு இப்ப பாப்போம். ராம் கவலைப்படுவத பார்த்து மீனா ஒரு உறுதியான முடிவெடுத்தாங்க. ஏங்க, நீங்க ஒருத்தரே கஷ்டப்படுறது போதும், நமக்கு தையல் வேலை தெரியும் தானே, நான் இனி சும்மா இருக்க மாட்டேன்.
மதிய நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தையல் வேலை செஞ்சு கொடுக்க போறேன். அதுல வர்ற ₹1 கூட நான் வீட்டு செலவுக்கு தொடமாட்டேன். அது முழுசா நம்ம நகைய மீட்க மட்டும்தான் பயன்படும். இதுதான் 4வது ரகசியம். உங்க வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தரோட சைடு இன்கம் நகைய மீட்க மட்டுமே பயன்படணும். அது ₹2000 இருந்தாலும் சரி, அத வட்டிக்கு கட்டாம நேரடியா அசலுக்கு கட்டுங்க. மீனா மாசம் வெறும் ₹3000 மட்டும் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த ₹3000 எப்படி உங்க கடனை முடிக்கும்னு பாருங்க. மீனாவின் மாத வருமானம் ₹3000. வருஷத்துல 12 மாதங்கள்ல 3000 × 12 மாதம் ₹36,000. பாத்தீங்களா, நீங்க வீட்டு செலவுக்குள்ள கை வைக்காமலேயே வருஷத்துக்கு ₹36,000 அசல மட்டும் குறைச்சிருக்கீங்க. இப்போ போன ரகசியத்துல நாம பார்த்த அந்த வட்டி மிச்சம் ₹75,000 அடகு கடையிலிருந்து பேங்குக்கு மாத்துனதுனால கிடைச்சது. இதோட சேர்த்து பாருங்க. வட்டி மிச்சம் ₹75,000, மீனாவின் உழைப்பு ₹36,000. மொத்தம் ஒரே வருஷத்துல உங்க அசல் ₹1,11,000 குறையும். 5 லட்சமா இருந்த கடன் ஒரே வருஷத்துல 4 லட்சமா குறைஞ்சிடும். இதுதான் கூட்டு வட்டிக்கு எதிரா நாம போடுற கூட்டு அசல் திட்டம். உங்க வீட்ல உங்க மனைவிக்கோ இல்ல உங்களுக்கோ இருக்கிற அந்த தனித்திறமை என்ன? தையல் வேலையா, சமையலா, இல்ல டியூஷன் எடுக்கிறதா? நீங்க பார்ட் டைம்ல ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஒரு ₹2,000 சம்பாதிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அது என்ன வேலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க உழைப்பு தான் உங்க நகைய வீட்டுக்கு கொண்டு வரும். நண்பர்களே, ஒரு பெரிய பாத்திரத்துல சின்ன ஓட்டை இருந்தா கூட தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம சம்பளமும். நாம பண்ற சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் தான் நம்ம நகைய வீட்டுக்கு வரவிடாம தடுத்துட்டு இருக்கு. அந்த ஓட்டைய எப்படி அடைக்கிறதுன்னு இப்போ பாப்போம். 5வது ரகசியம் நம்முடைய அன்றாட சில்லறை செலவுகள்ல ஒளிஞ்சிருக்கு. ராம் ஒரு நாளைக்கு டீ, ஸ்நாக்ஸ் இல்ல வெளிய ஒரு சின்ன சாப்பாடுன்னு யோசிக்காம ஒரு ₹100 செலவு பண்றாரு. அவர் நினைக்கிறாரு, என்ன மீனா, வெறும் ₹100 தானே, இதுல என்ன ஆக போகுது? ஆனா மீனா கிட்ட நான் சொன்ன கணக்கு ராமோட கண்ண திறந்தது. த மைக்ரோ எக்ஸ்பென்ஸ் கால்குலேஷன். ஒரு நாளோட சின்ன செலவு ₹100. ஒரு மாசத்துக்கு 30 நாட்களுக்கு 100 × 30 = ₹3,000. ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்களுக்கு 3000 × 12 = ₹36,000. பாத்தீங்களா, நீங்க வெறும் ₹100ன்னு நினைச்சது வருஷ கடைசியில ₹36,000 நிக்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ₹36,000 நீங்க அசல்ல கொண்டு போய் கட்டுனா உங்க நகைக்கடனோட ஒரு பகுதி அந்த வருஷமே மீட்கப்பட்டிருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த 4வது ரகசியமான மீனா சம்பாதிச்ச ₹36,000 பிளஸ் இப்போ ராம் மிச்சம் பண்ணின ₹36,000 மொத்தம் ₹72,000 உங்க அசல்ல இருந்து குறையும். இதோட நாம முதல்ல பார்த்த அந்த வட்டி மிச்சம் ₹75,000 சேர்த்தா ஒரே வருஷத்துல ₹1,00,000 மேல உங்க கடன் குறையுமே. இனிமே நீங்க ஒரு தேவையில்லாத பொருளை வாங்கும்போது இல்ல வெளிய சாப்பிடும்போது ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நான் இப்போ செலவு பண்ற இந்த ₹200 என் அடகு கடையில இருக்கிற நகையோட ஒரு பகுதிய விக்கிறதுக்கு சமம் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. அப்புறம் தேவையில்லாத செலவு உங்ககிட்ட நெருங்கவே பயப்படும். நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய மிச்சம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ₹50 இல்ல ₹100? அத உண்மையா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த ஒரு சின்ன தொகைதான் உங்க பீரோவுல தங்கம் ஜொலிக்க போறதுக்கான முதல் படி. நண்பர்களே, கடன்கிறது ஒரு இரும்புச் சங்கிலி மாதிரி நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கலாம். ஆனா அந்த சங்கிலிய உடைக்கிற சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு ராம் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரோட உழைப்பு இப்போ மத்தவங்களுக்கு வட்டியா போகல, அது அவரோட பீரோவுல தங்கமா ஜொலிக்குது. ராமும் மீனாவும் எப்படி சாதிச்சாங்கன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. முதல்ல அதிக வட்டி இருக்கிற அடகு கடையில இருந்து குறைவான வட்டி இருக்கிற பேங்குக்கு நகைய மாத்துனாங்க. 2வது 5 லட்சம் கடனை ₹50,000 பிரிச்சு ஸ்னோபால் முறையில அசல குறைக்க ஆரம்பிச்சாங்க. 3வது மொத்த பணத்துக்காக காத்திருக்காம பார்ட் ரிலீஸ் முறையில ஒவ்வொரு நகையா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 4வது மீனாவோட கூடுதல் வருமானமும் ராமோட சில்லறை செலவு சேமிப்பும் சேர்ந்து ஒரு பெரிய அசல் தொகைய ஒரே வருஷத்துல காலி பண்ணுச்சு. வட்டி குறைப்பு மூலம் மிச்சமானது 75,000,
கூடுதல் வருமானம் மீனா 36,000, சில்லறை செலவு சேமிப்பு ராம் 36,000. ஒரே வருஷத்துல குறைந்த அசல் 1,47,000. பாத்தீங்களா, 5 லட்சம் கடனை நீங்க 10 வருஷம் கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. இதே வேகத்துல போனா இன்னும் 3 வருஷத்துல ராம் மீனா குடும்பம் முழுசா கடன் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழ்வாங்க. இதே வெற்றி உங்களுக்கும் சாத்தியம்தான். ஒரே கேள்வி இதுதான், உங்ககிட்ட இப்போ எத்தனை நகை அடகு ரசீதுகள் இருக்கு? அதுக்கு நீங்க மாசம் எத்தனை சதவீத வட்டி கட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு இன்னைக்கே அந்த ரசீதை எடுத்து பாருங்க. உங்க வட்டி விகிதம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒருத்தரோட நகைக்கடனை அடைக்க உதவினா கூட அதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றி. இந்த தகவல் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பணத்தை சேமிக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தங்கம் சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேர என் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.